ஒரு நகரத்துல ஒரு பணக்காரர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவரோட கடைக்கு எப்பயுமே ஒருத்தர் வந்துகிட்டு இருப்பாரு. தொடர்ந்து வர்றதுனால அந்த பணக்காரரும் அவரும் நல்ல நண்பர்கள் ஆயிடுறாங்க. ஒரு நாள் அந்த பணக்காரர் குடும்பத்தோட வெளியூர் போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட பணத்தெல்லாம் வீட்டுல வச்சுட்டு போறதுக்கு பயமா இருக்கு. இத பத்தி அவரோட குடும்பத்துல பேசுறாரு. அதுக்கு அவரோட மனைவி அவரோட நண்பர்கிட்ட கொடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பணக்காரரும் அவரும் நல்ல நண்பர்கள் தான். ஆனா அந்த பணக்காரர் அவரோட நம்பிக்கையை இது வரைக்கும் சோதிச்சதே இல்லை. அவரை நம்பி கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல கொடுத்துட்டு போலான்னு அவரோட நண்பரை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாரு. அவரோட பணத்தெல்லாம் பார்த்துக்கன்னு சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. 2 நாள் பயணம் முடிஞ்சு அந்த பணக்காரர் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததை அவரோட நண்பர்கிட்ட சொல்றாரு. அவரோட நண்பர் வீட்டுக்கு வந்ததும் அவரை கத்த ஆரம்பிக்கிறாரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எதுக்கு அந்த லாக்கர்ல வெறும் கல்லை மட்டும் வச்சுட்டு போயிருக்க? இதை கேட்டதும் வீட்டுல உள்ள எல்லாருமே சாக்காயிடுறாங்க. அந்த பணக்காரர், அதுக்குள்ள கல்லு தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ இதை திறந்து பார்த்துருக்க. அந்த நண்பரும் இதை யோசிக்காம சொன்னதுனால அவரால் எதுவும் பேச முடியல. நான் உன்னோட நம்பிக்கையை சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னை ஏமாத்திட்ட. நீ நேர்மையான நண்பன் நினைச்சேன். இனி என்கிட்ட பேசாதன்னு அந்த பணக்காரர் அவரை அனுப்பிச்சிடுறாரு. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.